In this video, we are going to see a chemistry in everyday life. நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம கெமிஸ்ட்ரி எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லெசன் இது யூனிட் 15 செகண்ட் வால்யூமில் லாஸ்ட் லெசன். ஓகேப்பா. ஸோ இதில் போகிறதுக்கு முன்னாடி இதோட ஒரு முக்கியமான ஒரு பர்சனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு யாருன்னு பார்த்தோன்னா விளாடிமிர் ஃப்ரீலாக்ங்கிறவர் தான். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தோன்னா ஒரு பெரிய ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ப்ரொஃபஸர் விளாடிமிர் ஃப்ராக் இஸ் அ நோபல் ப்ரைஸ் வின்னர். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நோபல் ப்ரைஸை வின் பண்ண ஒரு பர்சன். இவர் என்ன இதில் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோன்னா ஹஸ் டன் எ வைட் ரேஞ்சிங் ரிசர்ச் அண்ட் அல்கலாய்ட்ஸ் ஆன்டிபயோட்டிக் அண்ட் என்சைம்ஸ். ஸோ இந்த அல்கலாய்டு ஆன்டிபயோட்டிக் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காருப்பா. ஓகே. ஸோ இது ஏன் சார் இந்த இடத்துல நம்ம படிக்கிறோன்னு பார்த்தோன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் அந்த ஆன்டிபயோட்டிக் இந்த டேப்லெட்ஸு இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பற்றி நிறைய ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காருப்பா. ஓகே. ஸோ இந்த இதை படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன சார் யூசேஜ் இருக்குது இதை பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா மெடிசன்ஸ். டே டு டே லைஃப்பில் நம்மளோட மெடிசன்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், மெடிசனோட கண்டென்ட் என்ன, அந்த மெடிசன் எப்படி போய் நமக்கு ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி எடுத்துக்கிறோம் பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஒரு சில முக்கியமான மெடிசனோட ரோல் என்ன, அண்ட் தென் நம்ம குளிக்கிறோம் இல்லையா சோப்பு, சாதாரணமான ஒரு சோப்பு, அந்த சோப்பு எப்படி நமக்கு ஒர்க் ஆகுது, அது எப்படி போய் ஒர்க் பண்ணுது, அண்ட் தென் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்ன, அந்த ஃபுட் ஐட்டம்ஸில் என்ன விதமான கண்டென்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கலரிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணுது, அது என்னென்னலாம் எடுத்துக்கிறோம். தென் நிறைய ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டிங் இருக்குது, அதெல்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் தென் பாலிமர்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமானது பாலிமர்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற கேரி பேக்லேருந்து பைப், பிவிசி பைப் எல்லாமே பாலிமர்ஸ் தான். ஸோ அந்த பாலிமர் காம்பவுண்ட் எப்படி இருக்குது, அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே பற்றி இதில் நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரக்குன்னா ஒன்றும் இல்லைப்பா. ஸோ இப்போ அந்த ட்ரக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா மருந்து பொருட்கள்னு தமிழில் நம்ம சொல்லலாம். அந்த ட்ரக்குங்கிறது எங்கேருந்து கிடச்சிச்சின்னு பார்த்தோன்னா ஒரு க்ரீக் டேர்ம்லேருந்து கிடச்சிச்சு. ஸோ அதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தோன்னா ட்ரைட் ஹெர்ப், காய்ந்த மூலிகைகள்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஆர் சிந்தட்டிக் ஒரிஜின் இட்ஸ் ஆர் யூஸ்டு டு க்யூரிங் டிசீஸ். ஸோ அந்த ட்ரக்கோட மெயின் யூசேஜ் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம எடுத்துக்கிட்டால் நமக்கு என்ன ஆகணும்னா நமக்கு இருக்கிற டிசீஸ் நமக்கு இட் வில் பி க்யூர். அப்படி க்யூர் ஆகிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தோன்னா ட்ரக்குன்னு நாம சொல்லுவோம்ப்பா. இது எங்கேருந்து கிடச்சி, எந்த டேர்ம்லேருந்து கிடச்சுன்னு பார்த்தோன்னா ட்ராகுங்கிற ஃப்ரெஞ்சு டேர்ம்லேருந்து கிடச்சிதுப்பா. ஓகே. ஸோ அந்த ட்ரக் எடுத்துக்கிட்டால் என்ன சார் ஆகும், ட்ரக் ஆர் மெடிசன். ஸோ அந்த ட்ரக் ஆர் மெடிசன் எடுத்தால் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தோன்னா நம்ம பாடியில் இருக்கிற அந்த டிசீஸ் நமக்கு க்யூர் ஆகும். ஸோ அப்படி க்யூர் ஆனிச்சு நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தோன்னா ட்ரக்குன்னு சொல்லுவோம்ப்பா. ஸோ இது எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுனா நமக்கு டிசீஸை ஃபைண்ட் அவுட் பண்ணவும், அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண டிசீஸோட க்ரோத்தை நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஃபீவரிஷாக இருக்குது. ஸோ உடனே என்ன பண்ணுவோம்னா நம்ம பேராசிட்டமல் டேப்லெட் நம்ம எடுத்துக்கலான்னு இருப்போம். ஸோ அப்படி பேராசிட்டமல் டேப்லெட் எடுத்தால் நமக்கு என்ன ஆகுனா நம்ம பாடியோட டெம்பரேச்சர் நமக்கு என்ன பண்ணால் நமக்கு குறையும். ஸோ அது என்ன ஒரு டேப்லெட்னு பார்த்தோன்னா ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்டு. அதே போல் பாடி ரொம்ப பெயினாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பேராசிட்டமல் டேப்லெட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்தால் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா அந்த பாடியோட பெயின் இட் வில் பி ரெடியூஸ். ஸோ அப்போ நம்ம எடுத்துக்கிற அந்த ட்ரக்கு நம்ம பாடியோட பெயினையும் ஃபீவரையும் நமக்கு குறைக்குது. ஸோ அப்போ அதனால் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ட்ரக்குன்னு சொல்கிறோம். ஸோ எ ட்ரக் இஸ் எ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் விச் க்யூர் த டிசீஸ் பட் ஹேபிட் ஃபார்மிங் த கேசஸ் ஆஃப் அடிக்ஷன் ஹேர் ஏ சீரியஸ். ஸோ அந்த ட்ரக்குங்கிறதுக்கும் மெடிசனுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ ட்ரக்குங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா அது நமக்கு க்யூர் ஆகும், பட் ஆனால் அதுக்கே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அடிக்ட் ஆகிடக்கூடாது. ஓகே. ஸோ இந்த ட்ரக்கை இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தோன்னா நம்ம ஒரு தெராப்டிக் எடுத்துக்கிறோம், அதாவது ட்ரீட் பண்ணாமல் எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு தான் என்ன பேருன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா கீமோ தெராப்பி. என்னென்னு சொல்லுவாங்க, கீமோ தெராப்பி. ஸோ அந்த ட்ரக்கு அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் மூலமாக நமக்கு என்ன பண்ணிக்கிறோன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ப்ராசஸ் பேர் கீமோ தெராப்பி ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்கப்பா. ஓகேவா. ஸோ இப்போ இந்த ட்ரக்கோட கிளாஸிஃபிகேஷன் அடுத்து பார்க்க போகிறதுப்பா. ஸோ ட்ரக்கு மொத்தம் நம்ம என்ன ட்ரக்கு நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோன்னா அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் வச்சு கிளாஸிஃபை பண்ணுறோம், அண்ட் தென் அதோட ஃபிசியாலஜிக்கல் ஆக்ஷன் வச்சு கிளாஸிஃபை பண்ணுறோம்ப்பா. ஓகே. ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் அன் ஆக்ஷன் அண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் எ ஃபார்மகோலாஜிக்கல் எஃபெக்ட், ஆன் த பேசிஸ் ஆஃப் என் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், ஆன் த பேசிஸ் ஆஃப் மாலிகுலர் டார்கெட்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் ஒரு 4 டைப்பில் நாம் அதை கிளாஸிஃபை பண்ணுறோம்ப்பா. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபார்மகோலாஜிக்கல் எஃபெக்ட். அதாவது நம்ம எடுத்துக்கிற ட்ரக்கு நம்ம ஹியூமன் பாடியில், அதாவது நம்ம கொள்கிற எந்த மாதிரியான ஒரு ஒர்க்கை நமக்கு ப்ரொசீட் பண்ணுது சொல்கிறது புரியுதா. ஸோ நம்ம எடுத்துக்கிற டேப்லெட்டு ஆர் மெடிசனோ சிரப்போ வாட்எவர் இட் இஸ், ஸோ அது எப்படி நமக்கு பாடியில் நமக்கு என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷனை ப்ளே பண்ணுது. ஓகேவா. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரக்கை ஒரு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம். செகண்ட் டைப்பு ஆன் த பேசிஸ் ஆஃப் ட்ரக் ஆக்ஷன். ஸோ அதை எடுத்துக்கிட்டது மூலமாக நமக்கு என்ன மாதிரியான ஒரு இது நடக்குது. தேர்ட் ஒன் ஆன் த பேசிஸ் ஆஃப் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போது
காம்பவுண்டோட கெமிக்கல் கண்டென்ட் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் அதோட ஸ்ட்ரக்சர் மட்டும் நமக்கு என்ன பண்ணியிருக்குன்னா மாறி இருக்கும். ஸோ அதனால இப்படி இருக்குது. அண்ட் தென் மாலிகுலர் டார்கெட், அதாவது நாம் எடுத்துக்கிற டேப்லெட்டு எந்த மாதிரி போய் அட்டாக் பண்ணுதுங்கிறத பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம்ப்பா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபார்மகோலாஜிக்கல் எஃபெக்ட். ஃபஸ்ட்டு இதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபார்மகோலாஜிக்கல் எஃபெக்ட். இட் இஸ் யூஸ்ஃபுல் for doctors and it's provide who arrange the drug available for the treatment of a particular type of problem. Example, analgesic have a pain killing effect. ஸோ அந்த ஃபார்மகோலாஜிக்கல் எஃபெக்ட்னா நமக்கு என்ன பாடியில் என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளமுக்கு டேரெக்டாக நம்ம மெடிசன் எடுத்துக்க முடியும். சொல்கிறது புரியுதா? ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு ரொம்ப ஃபீவராக இருக்குது. ஸோ ஃபீவராக இருக்குன்னா நான் என்ன பண்ணணும்னா ஆன்டிபைரட்டிக்ங்கிற டேப்லெட் எடுத்துக்கணும். ஸோ இப்போ ஆன்டிபைரட்டிக்ங்கிற டேப்லெட் எடுத்தால் என்ன ஆகும்னா என்னோடய பாடியோட ஃபீவர் எனக்கு குறையும். இது ஒரு திங். ரெண்டாவது அனல்ஜெசிக் அண்ட் தென் அனஸ்தீஷியா ஆர் அனஸ்தெட்டிக் ட்ரக்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட சென்ஸை நமக்கு லாஸ் பண்ணும். ஸோ எந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன், அதாவது எந்த மாதிரியான ஒரு ஒர்க் நமக்கு தேவைங்கிறத தெரிஞ்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ட்ரக்கை நாம் எடுத்துக்கலாம். சொல்கிறது புரியுதுங்களா? ஓகே. தென் ஆன் த பேசிஸ் ஆஃப் ட்ரக் ஆக்ஷன், அதுக்கு அடுத்தது அந்த மருந்து போயிட்டு என்ன மாதிரியான ஒரு ஒர்க்கை பண்ண போகுது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஆக்ஷன் ஆஃப் எ ட்ரக் ஆஃப் எ பர்டிகுலர் பயோகெமிக்கல் ப்ராசஸ். all antihistamine inhibit the action of in the compounds. ஸோ இப்போ ஒரு சில அந்த ஆன்டிஸ்மெண்ட் காம்பவுண்ட்ஸ் என்ன பண்ணுன்னா அதோட ஆக்ஷனை போய் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி பண்ணுறதுப்பா. ஓகே. தென் தேர்ட் ஒன் ஆன் த பேசிஸ் ஆஃப் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இது ஒரு பேசிக்கான காமன் கிளாஸிஃபிகேஷன் தான்ப்பா. ஸோ என்ன ஆகும்னு பார்த்தோன்னா குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் இருந்தாலும் ஸோ அதில் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்பிசிலின், அமாக்சிலின், மெத்திசிலின், இது எல்லாமே பார்த்தோன்னா காமனான ஒரே ஸ்ட்ரக்சர் தான்ப்பா இருக்கும். காமனாக அதில் இருக்கிற காம்பனண்ட் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஆம்பிசிலின், அமாக்சிலின் இங்கே இருக்குது பாருங்கள். ஆம்பிசிலின், அமாக்சிலின் இது எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா காமனான ஒரே ஒரு குரூப் தான் இருக்கும். அது என்ன ஒரு காமன் ஒரு குரூப் இருக்குன்னு பார்த்தோன்னா பென்சிலின்ங்கிற ஒரே குரூப் தான்ப்பா நமக்கு அங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதே போல் பார்த்தோன்னா ஓபிஎம், ஸ்டெராய்டு, அந்த கேட்டகலமின் அண்ட் இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நமக்கு என்ன பண்ணோம் ஒரே மாதிரியான கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அண்ட் தென் ஒரே மாதிரியான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், பென்சிலின் ஜி, பென்சிலின் வி, ஆம்பிசிலின், அமாக்சிலின், மெத்திசிலின் எல்லாமே காம்பவுண்டில் என்ன தான் காமனான ஒரு குரூப்னு பார்த்தோன்னா பென்சிலின் இஸ் a common in group, but the chemical properties is not the same. அதாவது அங்கே இருக்கிற கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு எப்படி இருக்காதுன்னா ஒரே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கிறது கிடையாது. ஓகேவா? அண்ட் தென் ஆன் த பேசிஸ் ஆஃப் மாலிகுலர் டார்கெட், அதாவது நமக்கு அங்கே இருக்கிற அந்த காம்பவுண்ட் போய் எப்படி நமக்கு மாலிகுலர் டார்கெட் நமக்கு ஆக்ட் பண்ணுது. ஸோ ட்ரக்ஸ் ஆர் யூஸ்வலி இன்ட்ராக்டட் வித் எ பயோமாலிகுல் சச் as லிபிட்ஸ், ப்ரோட்டீன், தீஸ் ஆல் த கால்டு எ டார்கெட் மாலிகுல்ஸ் ஆர் எ ட்ரக் டார்கெட். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும்னு பார்த்தோன்னா நம்ம எடுத்துக்கிற இந்த ட்ரக்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா தே ஆர் கோயிங் டு அட்டாக் த ப்ரோட்டீன்ஸ். ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸில் போய்ட்டு நமக்கு என்ன பண்ணணும்னா அதை அட்டாக் பண்ணணும். ஸோ அப்படி ப்ரோட்டீன்ஸில் நமக்கு அட்டாக் பண்ணுறது மூலம் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தோன்னா அதுலேருந்து நமக்கு என்ன பண்ணணும்னா ஜெனட்டிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு கிரியேட் ஆகும். A drug possessing some common structural features may have the same mechanism action on drugs. A drug possessing some common structural features. ஸோ இப்போ ஒரே இதில் ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு என்ன பண்ணால் காமனாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா நம்ம பாடியில் நிறைய ஃபேட் கண்டென்ட் இருக்குது. அந்த ஃபேட்டை குறைக்கணும்னு பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தோன்னா அந்த ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறது மாதிரியான ட்ரக்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் யூட்டிலைஸ் பண்ணுவோம்ப்பா. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்னா ட்ரக்கை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஒரு எக்ஸாம்பிள் தான் என்னென்னு பார்த்தோன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ். Antibiotics is nothing but a chemical substance produced by various microorganisms that have the capacity to inhibit or destroy the microorganisms. ஸோ ஆன்டிபயோட்டிக்னா என்னென்னு பார்த்தோன்னா நம்ம பாடியில் மைக்ரோ ஆர்கானிசமோட க்ரோத் நமக்கு என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகிற அந்த மைக்ரோ ஆர்கானிசமோட கண்ட்ரோலரை அந்த க்ரோத் நம்ம என்ன பண்ணால் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஆன்டிபயோட்டிக். ஓகேவா? ஸோ என்னென்னு சொல்கிறாங்க ஆன்டிபயோட்டிக் மீன் ஏ against to growth of microorganisms. Okay va? Yeah. Nowadays they are chemically synthesized in the kill a bacteria or keep more bacteria from growing. The antibiotics will not cure infections caused by viruses. ஸோ என்ன பண்ணால் வைரஸஸாக வரது எல்லாமே என்ன பண்ணால் ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே. ஸோ அது மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் தான் என்னென்னு பார்த்தோன்னா இந்த பென்சிலின். ஓகேவா? ஸோ நம்ம காமனாக இப்போ கூட நம்ம ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம்
ட்ரக்ஸ் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சருங்கிற டாபிக் பார்க்கும்போது பென்சிலினை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்ப்போம். பென்சிலின் இஸ் எ குரூப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் விச் இன்க்ளூட் எ பென்சிலின் ஜி. ஏன்னா இதில் பார்த்தோன்னா நிறைய விதமான பென்சிலின்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பென்சிலின் ஜி. ஸோ இந்த பென்சிலின் ஜி நம்ம எதுக்காக எடுத்துக்கிறோம்னு பார்த்தோன்னா ஃபார் எனி இன்ட்ராவீனஸ் யூசஸ், நம்மளோட நர்வ் இஷ்யூஸுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தென் பென்சிலின் வி used by mouth, and then a procaine penicillin and a benzathine penicillin intermuscular uses. In the muscles கூட நம்ம எடுத்துக்க முடியும். The penicillin antibiotics were among the first medicines medications to affect the many bacterial infection caused by a streptococcal and streptococci. The streptococci இங்கிற பாக்டீரியாவில் அந்த இஷ்யூஸுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தோன்னா இந்த பென்சிலின் தான். ஓகே, அதோட டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பென்சிலின் ஜி, பென்சிலின் வி, ஆம்பெசிலின், அமோக்சிலின், மெத்திசிலின், தீஸ் ஆர் ஆல் some examples. ஓகே, தென் barbiturates. ஸோ இந்த barbiturateஸ்ங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா இட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் அண்ட் ட்ரக்ஸ், steroids, and then hypertension. ஸோ அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தோன்னா ஹைப்பர்டென்ஷன் ட்ரக்ஸ். ஸோ அடுத்த டாபிக் மாற்றி சொல்லிட்டேன். ஹைப்பர்டென்ஷன் ஆன்டி ஹைப்பர்டென்ஷன் டேப்லெட். ஹைப்பர்டென்ஷன் ஆர் HTN or HT are also known as a high blood pressure is a long-term medical condition in which the blood pressure in the it is elevated. A hypertension is defined as having a blood pressure of a higher than a 140 over 90 to 140க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தோன்னா ஹைப்பர் டென்ஷன். ஸோ அதுக்கான நம்ம என்னென்ன விதமான டேப்லெட்ஸ் நம்ம எடுத்துப்போன்னு பார்த்தோன்னா ப்ரோப்பனால், அடினால் அண்ட் மெட்டோஃபரால் அண்ட் தென் சக்சினேட் அண்ட் தென் ஆம்ப்ளோடைஃபின்ங்கிற இந்த மாதிரியான ட்ரக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல நம்ம யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தோன்னா ஆன்டி ஹைப்பர் டென்ஷன் டேப்லெட்ஸ். ஓகே, ஸோ இது எதுக்காக சார் இது நம்ம எடுத்துக்கிறோன்னு பார்த்தோன்னா நம்ம பாடியோட அந்த பிளட் ப்ரெஷர் லெவல் இருக்கு இல்லையா, அதை நம்ம கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி நம்ம வச்சுருக்கணும். ஏன்னா பிளட் ப்ரெஷர் லெவல் நமக்கு கரெக்டானதாக இல்லைன்னா நம்ம ஒர்க்கு எதையும் என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம பாடியோட ஃபிசியாலஜிக்கல் ஒர்க்குங்கிறது நமக்கு கான்சன்ட்ரேட் ஆகாது. ஓகே, தென் அண்ட் தென் பார்பிட்ரேட்ஸ்னால் என்ன, அண்ட் தென் ஸ்டெராய்ட்ஸ்னால் என்னங்கிறது ரெண்டுத்தையுமே பார்த்துருவோம். Okay, so barbiturates are a tranquilus, a drug that are depress the central nervous system activities. So இந்த barbiturateங்கிற டேப்லெட் அந்த ட்ரக் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா நம்ம பாடியோட CNS சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது நம்ம ஏன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஹாவ் அ டைரக்ட் லிங்க் வித் அந்த பிரெயின், அந்த பிரெயினோட டைரக்ட் லிங்க் இருக்கும். தென் நம்மளோட ஹோல் பாடி என்ன பண்ணுறதுனா கண்ட்ரோல் பண்ணி நம்மளை ஒர்க் பண்ண வைக்கும். ஸோ அப்படி இன்கேஸ் இந்த சிஎன்எஸ் கூட போய் இந்த ட்ரக் எடுத்துக்கிட்டோம்னா இது என்ன பண்ணுன்னா சிஎன்எஸை ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ணி அதை ஒர்க் பண்ண விடாது. எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் இருக்குது பார்த்தோன்னா நிம்ஃபிட்டால் அண்ட் தென் ஸ்கேனால், ஆம்ஃபிட்டால். இதோட எஃபெக்ட் என்ன ஆகுன்னு பார்த்தோன்னா டு ரெடியூஸ் த ஆன்டி ஆக்சிடென்ட் டு இன்க்ளூட் இன் ஸ்லீப். ஸோ என்ன பண்ண பார்த்தோன்னா நமக்கு ஒரு தூக்கத்தன்மையை நமக்கு ரொம்ப வரவைக்கும். இது ஒரு ப்ராப்ளம் அதிகமாக எடுத்து என்ன சார் ப்ராப்ளம் ஆகும்னு பார்த்தோன்னா ரெடியூசிங் மெமரி அண்ட் தென் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஏ கான்சன்ட்ரேஷன் கேன் லீட் டு டெத் இன் கம்பைன் வித் ஏ ஆல்கஹால். ஸோ இன்கேஸ் இந்த மாதிரியான ட்ரக்ஸை நம்ம கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தோன்னா நம்மளால் எந்த ஒரு ஒர்க்கும் கரெக்டாக பண்ண முடியாது. அந்த மெமரி நமக்கு மெமரி பவருங்கிறது இருக்காது, அந்த கான்சன்ட்ரேஷன் ஸ்கில்லுங்கிறது நமக்கு சுத்தமாக இருக்காது. இதே நம்ம ஆல்கஹால் கூட கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருந்தோம்னா இந்த கேஸ் ஆஃப் டெத் ஆல்சோ நமக்கு நடக்கும்ப்பா. ஓகே, தென் Steroids are a compress of a group of a cyclic organic compound whose based on a characteristics arrangement of a civation carbon atom for a 4 ring chain. ஸோ இங்கே என்ன பண்ணு பார்த்தோன்னா ஒரு 4 கார்பன் ரிங்கு சேர்ந்த 4 ஒரு கார்பன் ரிங் சேர்ந்துருக்கிற ஒரு காம்பவுண்ட். இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்தோன்னா ஸ்டீராய்ட்ஸ் காம்பவுண்ட் சொல்கிறோம். திஸ் ரிங் ஆர் சிந்தசைஸ்டு பை a biochemical process by a cyclization of a 30 carbon chain, a sequence of lineation and hundreds of distinct steroids are found in animals, fungi, plants and ales. Whereas many steroids are necessary to life or life. இந்த ஸ்டீராய்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ரொம்ப கண்டினியூஸாக அடிக்ட் ஆகிட்டு ஸோ ஒரு இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா ட்ரக் எடுத்துக்கிட்டு கேஸ் வரும் இல்லையா, இஷ்யூஸ் வரும் இல்லையா, அதெல்லாமே எங்கன்னா இந்த ஸ்டீராய்டோட இஷ்யூஸில் நமக்கு வர்றது தான்ப்பா. ஓகே, ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோன்னா கெமிக்கலோட ட்ரக்கோட கிளாஸிஃபிகேஷன் பார்க்கும்போது ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ண ஒரு கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். ஸோ ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ண கிளாஸிஃபிகேஷன் பார்க்கும்போது அதுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா பென்சிலினே எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த பென்சிலினை பார்த்தோன்னா காமனான பென்சிலின் ரிங் இருக்கும், ஆனால் அங்கே இருக்கிற அந்த அல்கைல் குரூப்போட சேஞ்ச் மட்டுமே நமக்கு என்ன இருக்குன்னா சேஞ்ச் மாறி இருக்கும்ப்பா. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது அதோட எஃபெக்டை பற்றி பார்த்தோம், அதோட ஃபிசியாலஜிக்கல் ஆக்ஷன்ஸை வச்சு நாம் கிளாஸிஃபை பண்ணோம்.
அந்த ட்ரக்கோட ஆக்ஷன் வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணோம். அதுக்கடுத்து கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் வச்சு கிளாஸிஃபை பண்ணியாச்சு. அந்த மாலிகுலர் டார்கெட் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம், ரொம்ப டெப்த்தாக நம்ம பார்த்துருக்கோம். தென் அதுக்கடுத்து பார்க்க போகிறது எ ட்ரக் டார்கெட் ஆக்ஷன், ட்ரக்கு டார்கெட் இன்ட்ராக்ஷன். அந்த ட்ரக்கு போய் எப்படி நமக்கு இன்ட்ராக்ட் பண்ணுது. A macromolecules of a biological origin perform various functions of the body. ஸோ இப்போ நம்ம அந்த ட்ரக்கை எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, அந்த ட்ரக்கு நம்மளோட பாடியில் நிறைய ஆக்ஷனை போய் நமக்கு ப்ளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நிறைய அந்த ஸ்லீப்பிங் டோசேஜ் மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, இட் வில் பி டு ஃபார்ம் அ ஸ்லீப். ஸோ நமக்கு என்ன பண்ணால் நமக்கு தூக்கம் வர மாதிரியான ஒரு கிடைக்கும். இந்த ப்ரோட்டீன்ஸ் விச் பெர்ஃபார்ம் த ரோல் ஆஃப் biological catalyst இந்த பாடி ஆர் கால்டு என்சைம்ஸ். ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கு ஒரு முக்கியமான டேர்ம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா என்சைம்ஸுங்கிறது இருக்குப்பா. ஓகே, ஸோ என்சைம்னா என்னென்னு பார்த்தா, இந்த ப்ரோட்டீன்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா நம்ம பாடியில் அந்த ஒரு கேட்டலிஸ்ட் ப்ராசஸ் நடத்தும். ஸோ அப்படி கேட்டலிஸ்ட் ப்ராசஸ் நடத்துறது நம்ம என்சைம்ஸ்னு சொல்கிறோம். திஸ் ப்ரோட்டீன்ஸ் விச் ஆர் a crucial to communication system in the body are called a receptors. ஸோ இந்த என்சைம் தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, நம்ம ட்ரக்கு கூட have a direct link. This protein which are crucial to communication. அந்த என்ன பண்ணுதுன்னா, அந்த ட்ரக்கு கூட கம்யூனிகேட் பண்ணி நம்மளோட பாடியில் இருக்கிற அந்த ப்ராப்ளம் நமக்கு க்யூர் பண்ணுது. These proteins are carry a polar molecules across the membrane are called a carrier proteins. ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸ் என்ன பண்ணுன்னா, அதாவது வர ட்ரக்கு நம்மளோட பாடியோ கூட சேர்ந்து அடாப்ட் ஆனது ட்ரக் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா, நம்ம என்டையர் பாடி ஃபுல்லுமே நமக்கு அந்த சிஸ்டம் நமக்கு கேரி ஓவர் பண்ணுப்பா. ஸோ அப்படி இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்தோன்னா கேரியர் ப்ரோட்டீன்ஸ். என்னென்னு சொல்கிறோம்? கேரியர் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, ஸோ ரெசிப்டார் ஆஸ் எ ட்ரக் டார்கெட். ஸோ இது என்ன சார், இந்த ரெசிப்டாருக்கும் ட்ரக் டார்கெட்டுக்கு என்ன சார் இருக்குது? இந்த ரெசிப்டார்ஸ் ஆர் எ ப்ரோட்டீன் விச் ஆர் எ crucial to the communication system of the body. A majority of this emphasized a cell membranes in such a way that their small part possessing the active site project out of the surface of a membranes and opens the outside the regions. Okay pa. ஸோ அப்போ இதில் என்ன ரெசிப்டார்ஸுங்கிறது எப்படி சார் நமக்கு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, நம்ம பாடியில் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா நார்மலான ப்ராசஸ் போயிட்டுருக்குப்பா. ஸோ அங்கே நமக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா, நம்ம பாடியில் இருக்கிற அந்த ப்ரோட்டீன் நமக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா உடஞ்சி ஏடிபியை நமக்கு என்ன பண்ணால் நமக்கு ஜெனரேட் ஆகணும். ஓகேவா? ஸோ ஏடிபிங்கிறது நமக்கு என்ன பண்ணால் எனர்ஜியாக ட்ரான்ஸ்மிட் ஆகணும். ஸோ அப்படி அது என்ன பண்ணால் நிறைய என்சைம்ஸை யூஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு மேக்ரோமாலிகுல் வந்து மைக்ரோமாலிகுல் நமக்கு கன்வெர்ட் பண்ணி ஒரு முக்கியமான ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ். ஸோ இது என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, செல்ஸ்லேருந்து நமக்கு சிக்னல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த சிக்னல்ஸ் மூலமாக நமக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா, ஒரு மெசேஜுமே நமக்கு கன்வே நமக்கு நடந்துகிட்ருக்குப்பா. ஸோ இதே போல் பயாலஜிக்கல் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப ஒரு முக்கியமான ப்ராசஸ். ஸோ இங்கே என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, மைக்ரோ ஆர்கானிசம் அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இது மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் எல்லாமே என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா, நம்ம பாடியோட ஆக்ஷனை கம்மி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நல்லா நடந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்மளால் எப்போதும் நல்லா நடக்க முடியும்னு பார்த்தோன்னா, நம்ம பாடியில் நம்ம எப்போதும் நார்மலாக இருந்தால் தான் நம்மளால் ரொம்ப தூரம் நல்லா நடக்க முடியல, ஆக்டிவாக இருக்க முடியும். இன்கேஸ் நம்ம பாடியில் சுத்தமாக எனர்ஜி இல்லை, அப்போ என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, நம்ம பாடிக்குள்ள ஒரு ஃபாரின் ஆர்கானிசம், ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் நமக்கு என்ன பண்ணிருக்குன்னா என்ட்ரியாக இருக்கும். ஸோ அந்த ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் என்னவாக இருக்கலாம்னா, ஒன்று மைக்ரோ ஆர்கானிசம்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம். ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, நம்ம பாடியோட கம்யூனிகேஷனுங்கிறது நமக்கு இட் வில் பி லேக், குறைய ஆரம்பிச்சிடும் நமக்கு. அண்ட் ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, இந்த நாம் எடுத்துக்கிற ட்ரக்கு நம்ம பாடியில் இருக்கிற எல்லா இடத்துக்குமே நமக்கு என்ன பண்ணணும், டிரான்ஸ்மிட் ஆகணும். ஸோ அப்படி எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு பர்சன் தான் இந்த ரெசெப்டார்ஸ். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம பாடியில் இருக்கிற அந்த மைக்ரோ ஆர்கானிசமோட கான்டாக்டை, பாடிக்கும் மைக்ரோ ஆர்கானிசமுக்கும் இருக்கிற கான்டாக்டை நமக்கு கட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வி வில் யூஸ் இன் ரெசெப்டார்ஸ். ஸோ அந்த ரெசெப்டார்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா, நாம் எடுத்துக்கிற ட்ரக்கு அண்ட் தென் அது போய் என்ன பண்ணணும்னா, நம்ம ப்ரோட்டீன்ஸ் கூட, அதாவது என்சைம்ஸ் கூட போய் என்ன பண்ணணும்னா ஒரு லிங்க்கை நமக்கு க்ரியேட் பண்ணுவோம். அந்த லிங்க்கு தான் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா, நம்ம என்டையர் பாடி ஃபுல்லுமே இருக்கிற சப்ஸ்டன்ஸ் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் போய் நமக்கு கண்ட்ரோல் பண்ணுப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜிக்கல் ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா, ப்ரோட்டீன்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா நமக்கு ரிசீவராக இருக்கும்ப்பா. ஸோ அது என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா, அங்கே இருக்கிற ஒரு இதுவுமே நமக்கு சிக்னல்ஸை இன்டியூஸ் பண்ணி எல்லா பாடிக்கு நமக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணணும்ப்பா. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், ஒரு அனிமல் செல் எடுத்திருக்கோம். ஸோ அந்த அனிமல் செல்குள்ள என்ன பண்ணுது பார்த்தோன்னா, அந்த டிரான்ஸ்மிட்டர்ஸ் நமக்குள்ள வந்து என்ட்ரி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுது. இந்த பாடி ஆஃப் மெசேஜ் பிட்வீன் த நியூரான்ஸ் அண்ட் பிட்வீன் த நியூரான்ஸ் to muscles and communicated through a certain chemicals. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும்னு பாருங்களேன். இப்போ அந்த பிக்சர் கொஞ்சம் நல்லா பாருங்களேன். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் ஒன் இன்டீரியர் ஆஃப் அண்ட் செல், தென் அதுக்கு அடுத்தது ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு என்ன பண்ணுதுன்னா மெசேஜ் நமக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு என்ன பண்ணுறதுன்னா, காலில் முள்ளு குத்துன உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, எந்த ஒரு ஆக்ஷன் வித்தின் அ செகண்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தோன்னா, கீழே குனிஞ்சு நம்ம முள்ளு எடுக்கிறோம். இல்லை இன்கேஸ் நமக்கு ஏதோ
கண்ணில் தூசு விழுந்துருச்சு, நம்ம என்ன பண்ணணும், டக்குன்னு நம்ம கண்ணை போய் நம்ம துடைக்கிறோம். எப்படி நமக்கு தெரியுதுன்னு பார்த்தோன்னா, ஒரு செல்லு கூடயும் என்ன பண்ணால் அடுத்தடுத்த செல்லு தன்னோட மெசேஜ் அது என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்த்தோன்னா டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இந்த பாடி எ மெசேஜ் பிட்வீன் த 2 நியூரான்ஸ் அண்ட் தட் பிட்வீன் நியூரான்ஸ். ஸோ 2 நியூரான்ஸுக்கு என்ன பண்ணால் அடுத்து ஏன்னா நியூரானுங்கிறது ஒன்றும் இல்லை, பேசிக் யூனிட் ஆஃப் நர்வ் செல். நர்வ் செல்லோட பேசிக் யூனிட் என்னென்னு பார்த்தோன்னா நியூரான்ஸ். இதை பற்றி நீங்கள் 10th பயாலஜியில் படிச்சிருப்பீங்க. திஸ் கெமிக்கல் நோன் அஸ் ஏ கெமிக்கல் மெசேஞ்சர். ஸோ அப்போ ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு மெசேஜ் டிரான்ஸ்மிட் பண்ணுற அந்த ஒர்க்குக்கு பேர் கெமிக்கல் மெசேஞ்சர் ஆர் ரிசீவ்ட் அட் த எ பைண்டிங் சைட் ஆஃப் receptors to protein to accommodate the messenger shape of the receptor side chain that brings about the transfer of message into the cell. Thus a chemical messenger gives the message to the cell without entering of the cell. ஸோ அந்த செல்லு என்ன பண்ணாதுன்னு பார்த்தோன்னா அந்த செல்லுக்குள்ள என்ட்ரி ஆகாமல் தன்னோட மெசேஜை மட்டும் நமக்கு என்ன பண்ணணும்னா பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரோலை ப்ளே பண்ணுறது தான் எதுன்னு பார்த்தோன்னா நம்மளோட செல்ஸ். ஓகேவா? ஸோ இன்கேஸ் இதில் வேறு ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருந்தால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற காண்டாக்ட் நமக்கு என்ன பண்ணணும், மெசேஜ் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி குறையதை நம்ம என்ன பண்ணால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம வில் டேக் இன் ட்ரக். ஓகேவா? ஓகேவா? when a drug molecule that has a similar geometry that substrate in administrated can also bind the enzyme to inhibit the activities. ஸோ இப்போ இன்னும் அந்த ட்ரக்கை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம்ப்பா. அதாவது ட்ரக்குக்கும் என்சைம்ஸுக்கும் இடையில நடக்கிற ஒரு டார்கெட் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், த ஆன்டிபயோட்டிக் ஆஃப் சல்ஃபமைட் which is structurally similar to a para-aminobenzoic acid PABA inhibit the bacteria growth. Many bacteria need to PABA in order to produce an important enzyme, important coenzyme. ஸோ அதாவது இந்த சல்ஃபனாமைடும் சரி அந்த பேரா அமினோ பென்சாயிக் ஆசிட் இது ரெண்டுமே என்ன பண்ணு பார்த்தோம்னா மைக்ரோ ஆர்கானிசமோட க்ரோத்தை நமக்கு கண்ட்ரோல் பண்ணுப்பா. ஸோ அங்கே நமக்கு என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸ் போகுது. மெனி பாக்டீரியா நீடட் டு PABA in order to produce an important coenzyme of a folic acid. When the antibiotic sulfonamide is administered, it acts as a compactive inhibit to the enzyme of a dihydroelectroic sulfide in the biosynthetic pathway to conveying a PABA into a folic acid. அதாவது a para-aminobenzoic acid என்ன பண்ணு பார்த்தோன்னா folic acid கன்வெர்ட் பண்ணுறதுல இந்த சல்ஃபனாமைடு அந்த ப்ராசஸ் நமக்கு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுப்பா. It is lead to the folic acid to deficiency which restart the growth of any bacteria and can eventually kill them. ஸோ இப்போ இந்த சல்ஃபனாமைடோட growth நமக்கு இருந்தால் என்ன சார் ஆகும்னு பார்த்தோன்னா it will be kill the growth of microorganisms. ஓகே, ஸோ இங்கே பாருங்களேன், இது என்னென்னு பார்த்தோன்னா என்சைம். ஸோ இந்த என்சைம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா வர சல்ஃபனாமைடு அதாவது ஒரு ட்ரக்கு கூட நமக்கு ஒரு லிங்கை கிரியேட் பண்ணுது. ஸோ அப்படி ட்ரக்கு கூட லிங்கை கிரியேட் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தோன்னா இட் வில் பி growth and control the growth of மைக்ரோ ஆர்கானிசம். In certain enzymes that inhibited the molecule bind a different binding site which is commonly referred to as a allostotic site. Allostotic site என்னன்னு பார்த்தோன்னா certain enzyme that inhibit the molecules to different binding site. அது என்ன பண்ண ஒரே மாலிகுல் டிஃப்ரெண்டான சைட்டில் நமக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு பைண்டிங் ஆகப்பா. As a result a substrate cannot bind the enzymes. This type of inhibitor are called a allostotic inhibitors. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் பா. அலோஸ்டோட்டிக்கும் இதுக்கு உண்டான டிஃபரன்ஷியேஷன் ஒரு 2 மார்க் கொஸ்டின் பா. ஓகே, எ ரெசிப்டார் ட்ரக் டார்கெட். ட்ரக் டார்கெட் முன்னாடி நம்ம பார்த்தோம், இப்போ புக் பேஜில் வச்சு பார்க்குறோம். எ மெனி ட்ரக் எக்ஸாக்ட் ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட் பைண்டிங் த ஸ்பெசிஃபிக் மாலிகுல் ஆர் கால்ட் ரெசிப்டார்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த செல்லுக்கு உண்டான இடையில இருக்கிற அந்த டிரான்ஸ்மிட்டேஷன். ஸோ இங்கே இன்னும் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். இது ஒரு ஹியூமன் செல்லு, இது ஒரு செல்லு, அண்ட் அனதர் ஒரு செல்லு. ஸோ இப்போ ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு நமக்கு என்ன பண்ணு பார்த்தோன்னா அந்த கான்டாக்ட்டுங்கிறது நமக்கு இருக்கும்பா. ஸோ அது மூலமாக நமக்கு நடக்குது. எ மோஸ்ட் ரெசிப்டார்ஸ் ஆர் எ கைரல், ஹென்ஸ் டிஃப்ரெண்ட் enantiomers of a drug can have a different effect. ஓகேப்பா. ஸோ அது ஒன்று கீரல்னு படிச்சிடக்கூடாது. கைரல் இஸ் நத்திங் பட் when a ஒரு கார்பனோட வேலன்சி எவ்வளோன்னு பார்த்தோன்னா மொத்தம் 4பா. ஸோ அந்த கார்பனை சுற்றி இருக்கிற அந்த டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் 4 different groups are present in a single carbon. ஒரு சென்ட்ரலில் இருக்கிற கார்பன் கூட 4 டிஃப்ரெண்ட்டான குரூப்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அதுதான் என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தோன்னா கைரல் மாலிகுல். என்னென்னு சொல்லுவோம்? கைரல் மாலிகுல்ஸ். தென் enantiomers என்னென்னு பார்த்தோன்னா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டீஸுங்கிறத பொறுத்து இருக்கும்ப்பா. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்னு பார்த்தோன்னா இங்கே அடினோசின் இந்த அமினோ ஆசிட் மாலிகுல். ஓகே,
ஸோ இதோட இந்த டாபிக்ங்கிறது ஓவர். தென் அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தோன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணப்பா. ஸோ இதுலேருந்து சிம்பிளான ஒரே கான்செப்ட் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம ட்ரக் எடுத்துக்கிறோம். அந்த ட்ரக் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸுக்கு இடையில இருக்கிற அந்த மெசேஜை நமக்கு என்ன பண்ண அடுத்தடுத்து கன்வே பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நம்ம ட்ரக்கை எத்தனை விதமாக கிளாஸிஃபை பண்ணுறோங்க எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம்ப்பா. ஓகே, தேங்க்யூ.